ஹாய் கைஸ், எப்பயும் போல் நம்ம ஆலாரத்தில் இருக்க நம்ம கைலாங்கடிக்கு போயிருந்தோம். நம்மளுக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம். அங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறப்போ ஒரு ஸ்டேரிங் இருந்துச்சு. அப்புறமேட்டு அதை சும்மா ஓட்டி பார்த்துட்டு நம்ம தலைவங்கிட்ட போய்ட்டு ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு கேட்டால், ஒரு எஃப்எம் ஒன்று இருக்குது, எனக்கு ரெடி பண்ணி தரீங்களாங்க? நீ என்ன செய்யணும்னு உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்காக சரி கொடுங்கண்ணா, நாங்கள் பண்ணி தரோம். அப்புறம் தேட ஆரம்பிச்சிட்டாரு. தேடி அவர் பார்க்குறாரு, எங்கே வச்சாருன்னு தெரில. அவர் வந்துட்டு லாஸ்ட்டாக எடுத்துட்டாரு. நாமம் போட்டால் நல்லா நடிப்புன்னு சொன்னிடா, நான் தலையா. அந்த ரேடியோ ரொம்ப டேமேஜாக இருந்தது போல், ரெண்டாக இருந்துச்சு. சரி, எங்களால் முடியுமான்னு நான் அந்த டாஸ்க்கை பண்ண முடியுமான்னு இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் எடுத்துக்கோங்க. நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு பார்த்தோம். அப்புறம் உள்ளே பார்த்தா ஒரு மல்டிமீட்ரு ஒன்று இருந்துச்சு. சரி, அது ரொம்ப டேமேஜாக இருந்தது சொல்லிட்டு அதை எடுத்துட்டோம். அழுக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க கைலங்கல்ல வரது பின்ன ஒன்று தொடச்சி வாஷ் பண்ணி அங்க கொடுப்பாங்க, அது அழுக்கா தாங்க வரும். நீங்க வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்படி எனக்கு எஃப்எம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு. நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி மேலே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா பேட்டரியை காணோம். என்னடா பேட்டரி காணோன்னு சொல்லிட்டு பேட்டரியை போட்டு செக் பண்ணி பார்த்தா ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆகிட்டுனா ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம சால்ட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். சால்ட்டிங் நல்லா பண்ணிவிட்டு ஒரு கம்மை போட்டு அதில் நல்லா ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிட்டு பேட்டரியை போட்டு மறுபடியும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்தோம். என்னடா 1 மட்டும் காட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம பேட்டரி வச்சு செக் பண்ணி பார்த்தோம். பேட்டரி வச்சு செக் பண்ணதில் பாயிண்ட் ஏறவே இல்லை. என்னடான்னு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்ததில் அந்த குட்டி சிப்பு தீஞ்சு போயிடுச்சு. அது தீஞ்சு போனதுனால இந்த பக்கம் இருக்கிற பேனலில் பிளாக் கலர் ஷேடோ அடிச்சிருக்கு. இந்த மிஷின் ஃபெயில்ட் ஆகிடுச்சு காய்ஸ். நம்ம அடுத்தபடியாக ரேடியோ ரெடி பண்ணுமா இல்லையான்ட்டதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சோழி முடிச்சு.